ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாருக்கும் அடிமை இல்லை, எவருக்கும் தாழ்ந்ததில்லை. சுத்தவான்கள் பாடின பாடல். இந்த அனுதின கல்வி தெரிவிச்சு கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் உங்களை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த யாருக்கும் நம்ம அடிமைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதற்கு அடிமைப்படக்கூடாது? ஏன் அப்படின்னா, தேவன் சிலுவையில ரத்தம் சிந்தி நமக்கு சுயாதீனத்தை தந்திருக்கிறார். அடிமையிலிருந்து, அடிமைத்தன வாழ்விலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார். பிசாசு என்ன செய்வான் அப்படின்னு நம்ம அடிமைத்தனப்படுத்த முயற்சிப்பான். எதற்காவது? ஆமாம், அதாவது கவலைக்கு அடிமைப்படுத்துவான், வியாதிக்கு அடிமைப்படுத்துவான், கடனுக்கு அடிமைப்படுத்துவான். இன்னும் சில பேர் பார்த்தா சில பேருடைய அன்புக்கு சில பேர் அடிமையாகிடுவாங்க. சில பேர் வந்தீங்கன்னா பகைக்குல விரோதத்தில் அடிமையாகி கிடப்பாங்க. தேவையில்லாத காரியங்களுக்கு அடிமையாக, அதெல்லாம் இந்த வருஷத்துடைய கடைசியில் தூரத்துக்கு போட்டுருணும். பவுல மாதிரி நம்ம எப்போதுமே நினைச்சணும், சிறகடித்து பிறக்கும். ஆண்டவரோடு இணைந்தவர்களாய் அடிமைத்தனம் இல்லாத ஒரு ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்தை விரும்புகிறே கிடையாது. அதுக்காக தான் அந்த இரும்பு கால்வாயை எகிப்திலிருந்து அடித்து நொறுக்கி ஜனத்தை கொண்டு வந்தது பார்ப்போம். பவுல் அதை பற்றி என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 6:12 வாசிக்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எதற்கும் அடிமைப்படக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்காரு, நல்ல மேன்மைப்படுத்தி வச்சிருக்காரு. பணத்துக்கோ பட்டத்துக்கோ எதற்கும் யாருக்கும் அடிமைப்படக்கூடாது. கர்த்தருக்கு தான் நம்ம என்ன செய்யணும், அடிமையாய் வாழணுமே தவிர வேற யாருக்கும். ஏன்னா பிசாசு ஆண்டவருக்கு அடிமைப்படுறதை விட்டுட்டு என்ன செய்வான், மற்ற காரியங்களுக்கு, மனைவிக்கு, கணவனுக்கு, பெற்றோருக்கு, தேவனை தவிர முதல் இடத்துல யாரையும் வைக்கக்கூடாது. தேவன் நமக்கு சுயாதீனத்தை தந்த பின்பு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. பிசாசு பாவத்துக்கு அடிமையாக்க பார்ப்பான், இச்சைகளுக்கு அடிமையாக்க பார்ப்பான், என்ன சொல்கிறது, கவலைகளுக்கு அடிமையாக்க பார்ப்பான். ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு மேலே உட்காந்து வண்டி ஓட்ட அவன் நம்மளை எப்படி திசை மாற்ற பார்க்கலான்னு பார்ப்பான். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை, அப்பாலே போய் சாத்தானே அப்படின்ட்டு ஆண்டவரோடு இணைந்து விடுதலை பெற்ற பெண்மான்களாய் நம்ம என்ன செய்யணும், சுகமாக ஆண்டவரை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கணும். எதுவும் நம்மளை நினைச்சக்கூடாது. பணமோ பொருளோ ஐஸ்வர்யமோ உலக சிற்றின்பங்களோ நமக்கு நம்மை அடிமைப்படுத்த இடம் கொடுக்கக்கூடாது. விடுதலையோடு நம்ம வாழணும். பவுல் அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு அடிமைத்தனப்படுறதே கிடையாது. அவனை எருசலேமுக்கு போகக்கூடாதுன்னு அழுதாங்க. அப்போ கூட நான் எருசலேம் அடி வாங்கிறதுக்கு இல்லை, மறிப்பதற்கு கூட நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அவனை நான் துணிச்சலாம் ஆண்டவரை நம்பி அடிமைப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அதனால தான் அவன் எழுதுனா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதிக்கு இடம் வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சிறையில் ஜனங்கள் அந்த அடிமைத்தன வாழ்க்கையை கொஞ்சம் கோஷ்டிகள் விரும்பி போய் திரும்ப அடிமைத்தனப்பட்டாங்க. விடுதலையோடு வந்ததான யோசுவா, காலேப், அந்த 20 வயதுக்கு அங்கே உட்பட்டவர்கள் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா விடுதலையோடு கானானை சுதந்திரித்தார்கள். நீங்கள் விடுதலையோடு நீங்கள் எதுக்கு அடிமைப்பட்டு, யாருக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீங்க? அதை விட்டுட்டு வெளியில் ஆண்டவரோடு சேர்ந்து விடுதலையோடு துதித்து பாடி மகிமைப்படுத்தி அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நடத்தினா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்கு அடிமையில்லை, நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிற எதையும் நாம் அடிமைத்தனப்படுத்தி விடுதலையோடு சந்தோஷமாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு என்ன செய்வாராக, நிச்சயமாக கிருபையை செய்வாராக. நாளை வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுதினம் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். வருகிற திங்கட்கிழமை அனுதின கர்மலிதை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.